TS Tamil Storybook. தமிழ்நாட்டில் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் முழுவதும் பசுமையான வயல்கள், குளங்கள், தென்னை மரங்கள், மாலை நேரத்தில் பறவைகளின் சத்தம், இயற்கையின் அழகால் நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த அழகின் பின்னால் பலரின் வாழ்க்கையில் கஷ்டங்களும் இருந்தன. அந்த கிராமத்தில் வாழ்ந்தார் முருகன். அவர் ஒரு சாதாரண விவசாயி. தந்தையிடமிருந்து வந்த 2 ஏக்கர் நிலம் மட்டுமே அவருடைய சொத்து. அவருடைய மனைவி மீனா, 2 குழந்தைகள், மகன் கார்த்திக், மகள் காவியா. குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவர்கள் மனதில் அன்பு அதிகம். முருகனின் மிகப்பெரிய குணம் பொறுமை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர் கோபப்பட மாட்டார். யாராவது அவரை அவமானப்படுத்தினாலும் சிரித்துக்கொண்டே இருப்பார். அதனால் பலர் அவரை பலவீனமானவன் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த பொறுமையே அவருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. முருகனுக்கு ஒரு தம்பி இருந்தார், சேகர். அவர் மிகவும் சுயநலமானவர். பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர். ஒரு நாள் சேகர் சொன்னார், அண்ணா, இந்த நிலத்தை விற்றுவிடலாம், நகரத்தில் போய் பிசினஸ் பண்ணலாம். முருகன் அமைதியாக பதில் சொன்னார், இந்த நிலம் நம்ம அப்பா வைத்திருந்த நிலம், இதை விற்ற மனசா வரல. அந்த பதில் சேகருக்கு பிடிக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு போலி கையெழுத்து வைப்பது வைத்து நிலத்தின் ஒரு பகுதியை சேகர் விற்றுவிட்டார். இந்த விஷயம் தெரிந்தபோது கிராமமே அதிர்ச்சி அடைந்தது. உன் தம்பி உன்னை ஏமாத்திட்டான் என்று அனைவரும் கூறினார். மீனா கோபமாக சொன்னார், நீங்கள் ஏன் அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஆனால் முருகன் அமைதியாக கூறினார், கோபத்தில் எடுக்கும் முடிவு குடும்பத்தையே அழிக்கும். அவருடைய பொறுமையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்த வருடம் கடும் வறட்சி. மழையே பெய்யவில்லை. வயல்கள் உலர்ந்தன. பயிர்கள் அனைத்தும் அழிந்து போனது. முருகனின் குடும்பம் சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டது. ஒரு நாள் வீட்டில் அரிசி கூட இல்லை. காவியா அழுதபடி கேட்டாள், அப்பா, சாப்பாடு இல்லையா? அந்த கேள்வி முருகனின் இதயத்தை உடைத்தது. ஆனால் அவர் குழந்தைகளிடம் சிரித்து கொண்டு சொன்னார், நாளைக்கு நல்ல நாள் வரும். அந்த இரவு மீனா அமைதியாக அழுதார். எவ்வளவு நாள் இப்படி பொறுமையாயிருப்பீங்க என்று கேட்டார். முருகன் மெதுவாக சொன்னார், இருள் நீண்டாலும் விடியல் வரும். கிராமத்தின் பெரிய பணக்காரர் ரத்தினம். அவர் மிகவும் அகந்தை உள்ளவர். ஒரு நாள் முருகன் வேலை கேட்டு அவரிடம் சென்றார். ரத்தினம் எல்லோரின் முன்னாலும் அவரை அவமானப்படுத்தினார். நீங்க ஏழைகள், எப்பவுமே ஏழைகள்தான். அங்கிருந்தவர்கள் சிரித்தனர். ஆனால் முருகன் அமைதியாக சொன்னார், இன்று நான் கஷ்டப்படலாம், நாளை என்ன ஆகும் என்று கடவுளுக்குத்தான் தெரியும். அந்த பதில் ரத்தினத்துக்கு இன்னும் கோபம் ஏற்படுத்தியது. குடும்பத்தை காப்பாற்ற முருகன் சென்னை நகரத்துக்கு வேலைக்காக சென்றார். அங்கே கட்டிட வேலை செய்தார். காலை முதல் இரவு வரை உழைத்தார். ஆனால் சம்பளம் மிகவும் குறைவு. ஒரு நாள் வேலை செய்யும் போது மேலிருந்து இரும்பு கம்பி விழுந்தது. அது அவரை தாக்கியது. முருகன் கடுமையாக காயமடைந்தார். மருத்துவமனையில் படுத்திருந்த போது அவரிடம் இருந்த பணமும் திருடப்பட்டது. அவர் முழுமையாக உழைந்தார். ஆனால் அங்கேதான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்தது. மருத்துவமனையில் அவருடன் இருந்தார் ஒரு முதியவர், சுப்பிரமணியன் ஐயா. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். முருகனின் அமைதியான குணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தும் ஏன் கோபப்படல என்று கேட்டார். முருகன் சிரித்தபடி சொன்னார், கோபம் காயத்தை ஆழமாக்கும், பொறுமை காயத்தை ஆற்றும். அந்த வார்த்தைகள் சுப்பிரமணியன் ஐயாவை ஆழமாக பாதித்தது. மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய பின் அவர் முருகனை தனது நிறுவனத்தில் வேலைக்கு அழைத்தார். முருகன் அங்கே மிகுந்த நேர்மையுடன் வேலை செய்தார். அவர் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அவர் சம்பளம் குறைவாக இருந்தாலும் திருப்தியாக இருந்தார். ஒரு நாள் நிறுவனத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. கணக்கு புத்தகத்தில் கோடிக்கணக்கில் மோசடி நடந்தது. அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்தேகித்தனர். ஆனால் முருகன் அமைதியாக அனைத்தையும் கவனித்தார். சில நாட்களில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்தார். அது மேலாளர் ராஜா. அவரை போலீசில் ஒப்படைத்தனர். சுப்பிரமணியன் ஐயா அதிர்ச்சி அடைந்தார். நான் பல படித்தவர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் உன்னை மாதிரி நேர்மையானவரை பார்க்கலாம். அன்று முதல் முருகனின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது.
குடும்பத்திற்கு மகிழ்ச்சி. முருகன் தனது குடும்பத்தையும் சென்னை அழைத்து வந்தார். கார்த்திக் நல்ல பள்ளியில் சேர்ந்தான். காவியா மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்டாள். மீனாவின் முகத்தில் பல வருடங்களுக்குப் பிறகு சந்தோஷம் திரும்பியது. ஆனால் வாழ்க்கை மீண்டும் ஒரு சோதனையை கொடுத்தது. நிறுவனத்தில் இருந்த சிலர் முருகனின் வளர்ச்சியை பொறுக்கவில்லை. அவர்கள் அவரை சிக்க வைக்க திட்டமிட்டனர். ஒருநாள் அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள் காணாமல் போனது. அனைவரும் முருகனை சந்தேகித்தனர். போலீசும் விசாரணை செய்தது. மீனா அழுதாள். நீங்க எந்த தவறும் செய்யலன்னு எனக்கு தெரியும். முருகன் அமைதியாக சொன்னார். உண்மை தாமதமாக ஜெயிக்கும், ஆனால் தோற்காது. அவர் மீண்டும் பொறுமையாக இருந்தார். சில நாட்களில் சிசிடிவி வீடியோ மூலம் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டான். முருகனை சிக்க வைத்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த நாள் சுப்பிரமணியன் ஐயா அனைவரின் முன்னாலும் சொன்னார், முருகன் மாதிரி மனிதர்களால் தான் இந்த உலகம் இன்னும் நல்லா இருக்கு. இதற்கிடையில் சேகர் வாழ்க்கை முழுவதும் சீரழிந்தது. அவர் சூதாட்டத்தில் எல்லா பணத்தையும் இழந்தார். அவரை நம்பிய நண்பர்களும் விட்டு சென்றனர். இறுதியில் அவர் வீதியில் நின்றார். ஒருநாள் அவர் முருகனின் வீட்டுக்கு வந்தார். கண்ணீர் மல்க சொன்னார், அண்ணா, என்ன மன்னிச்சிடு. மீனா கோபமாக இருந்தாள். இவனால்தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனால் முருகன் அமைதியாக தம்பியை அழைத்து கொண்டார். தவறு செய்தவன் திருந்தனும், அழியக்கூடாது. அந்த தருணத்தில் சேகர் உடைந்து அழுதார். ஒருநாள் சுப்பிரமணியன் ஐயாவுக்கு திடீர் இதய நோய். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருடைய குடும்பத்தினர் சொத்துக்காக சண்டையிட்டனர். யாருக்கும் அவரை பற்றிய அக்கறை இல்லை. ஆனால் முருகன் மட்டும் பகல் இரவு பாராமல் அவரை பார்த்து கொண்டார். ஒரு நாள் ஐயா அழுதபடி சொன்னார், என் சொந்த பிள்ளைகள் கூட என்னை இப்படி பார்த்துக்கலாம். நீதான் உண்மையான மனிதன். சில வாரங்களுக்குப் பிறகு அவர் இறந்தார். அனைவரும் அதிர்ச்சியடையும்படி தனது நிறுவனத்தின் ஒரு பெரிய பங்கை முருகனின் பெயரில் எழுதி வைத்திருந்தார். பணம் வந்த பிறகும் முருகன் பெரிய பணக்காரனானார். ஆனால் அவர் மாறவில்லை. முதலில் தனது கிராமத்திற்கு சென்றார். அங்கே பள்ளி கட்டினார். வறிய மாணவர்களுக்கு உதவி செய்தார். மருத்துவமனை கட்டினார். மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ஒரு காலத்தில் அவரை கேலி செய்த ரத்தினம் கூட அவரிடம் வந்து சொன்னார், நான் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். முருகன் சிரித்தார். வாழ்க்கை எல்லாரையும் கற்றுக் கொடுக்கும். குழந்தைகளின் வெற்றி. கார்த்திக் பெரிய பொறியாளனானார். காவியா மருத்துவரானார். ஒரு நாள் காவியா சொன்னார், அப்பா, நீங்க கோபப்பட்டிருந்தீங்கன்னா நம்ம குடும்பம் இப்படி இருக்காது. முருகன் மெதுவாக சிரித்தார். பொறுமை என்பது அமைதியாயிருப்பதல்ல, சரியான நேரம் வரைக்கும் நம்பிக்கையோடு நிற்பது. இறுதி திருப்பம். ரத்தினத்தின் வீழ்ச்சி. ஒரு காலத்தில் பணத்தால் அனைவரையும் அவமானப்படுத்திய ரத்தினம் தவறான முதலீடுகளால் எல்லாவற்றையும் இழந்தார். அவருடைய குடும்பம் கூட அவரை விட்டு சென்றது. ஒரு நாள் அவர் முருகனை சந்தித்தார். நான் எல்லாரையும் அவமதிச்சேன், இப்ப என்னிடம் யாரும் இல்ல. முருகன் அவனை வீட்டுக்கு அழைத்தார். உணவு கொடுத்தான். ரத்தினம் கண்ணீர் விட்டார். நான் உன்னை அவமானப்படுத்தின நாளை மறக்க முடியல. முருகன் அமைதியாக சொன்னார், காயத்தை மனதில் வைத்துக் கொண்டால் அது விஷமாகிடும். முருகனின் உதவியால் அந்த கிராமம் மாறியது. பள்ளி, மருத்துவமனை, நூலகம், விவசாய பயிற்சி மையம் என்று அனைத்தும் உருவானது. மக்கள் அவனை தலைவராக பார்க்கத் தொடங்கினர். ஆனால் அவர் எப்போதும் சாதாரண மனிதராகவே இருந்தார். ஒருநாள் கிராம விழாவில் அனைவரும் அவரை பாராட்டினர். அப்போது முருகன் மேடையில் சொன்னார், நான் பெரியவன் இல்லை, என் வாழ்க்கையை காப்பாற்றியது பொறுமை. அந்த வார்த்தைகள் அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவைத்தது. பல வருடங்கள் கழித்து முருகன் வயதாகிவிட்டார். ஒரு மாலை நேரம் அவர் தனது வயலில் அமர்ந்திருந்தார். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அருகில் பேர குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். மீனா மெதுவாக கேட்டாள், உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி என்ன? முருகன் சிரித்தாள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நல்ல மனசை இழக்காம இருந்ததுதான். அந்த மாலை காற்றில் ஒரு அமைதி இருந்தது.
அது சாதாரண அமைதி அல்ல, பல ஆண்டுகள் பொறுமையாக போராடிய ஒரு மனிதனின் வெற்றியின் அமைதி. கதை சொல்லும் வேளை பொறுமை என்பது பலவீனமல்ல. கோபம் உடனடி வெற்றி தரலாம், ஆனால் பொறுமை நிலையான வெற்றி தரும். நல்ல மனசு கொண்டவர்களை வாழ்க்கை ஒரு நாள் உயர்த்தும். துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கும். இதயம் மிகப்பெரிய சக்தி. பொறுமை கசப்பானது, ஆனால் அதன் கனிகள் இனிமையானவை. சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஐ அழுத்தவும். லைக் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.